தாவேக்காவில் செங்கோட்டையன் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் சேகர்பாபு அவருடன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். செங்கோட்டையனை திமுகவில் இணைக்கும் முயற்சியாக சேகர்பாபு அவருடன் சந்திப்பு மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக்காவில் இணைய உள்ளதாக கூறப்படும் செங்கோட்டையனை இன்று இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளார் சேகர்பாபு. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்திருப்பதன் மூலமாக அரசியலில் அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராகிவிட்டார் என்பதை எடுத்துச் சொல்லியிருக்கின்றார். எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவில் தொடர்ந்து வந்த செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு இயல்பாகவே அவருக்கு 2 வாய்ப்புகள் தான் இருந்தன. ஒன்று, மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான முயற்சியை மேற்கொள்வது. அதற்காக அதிமுகவிற்கு எதிராக தற்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு சில முக்கிய நிர்வாகிகளோடு இணைந்து சட்ட போராட்டம் நடத்துவது. அப்படி இல்லை என்றால் அதிமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் இணைந்து பயணிப்பது என்று 2 வாய்ப்புகள் தான் செங்கோட்டையனுக்கு இருப்பதாக பார்க்கப்பட்டது. அதற்கு ஏற்பதான் இன்று தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் கிட்டத்தட்ட 8 முறை தனக்கு வாய்ப்பளித்திருந்த கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்த செங்கோட்டையன் அந்த பதவியையும் ராஜினாமா செய்திருக்கின்றார். இதன் மூலமாக தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை செங்கோட்டையன் தொடங்கி இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள கூடிய நிலையில்தான் தற்பொழுது சேகர்பாபு செங்கோட்டையனை இன்று ஒரே நாளிலே 2வது முறையாக சந்தித்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இன்று காலை தொலைபேசி மூலமாக மட்டுமல்லாமல் நேரடியாகவும் செங்கோட்டையனை சென்று சந்தித்து சேகர்பாபு ஒரு சில பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்ததாகவும், அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது செங்கோட்டையனை நேரில் பார்ப்பதற்காக அமைச்சர் சேகர்பாபு தலைமைச் செயலகத்திற்கே வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாகவே திமுக தரப்பில் இருந்து வெளிவந்த செய்திகளிலே அமைச்சர் சேகர்பாபு செங்கோட்டையனை அதிமுகவில் இணைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டிருந்தது. ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே அது போன்ற செய்திகள் திமுக தரப்பில் இருந்து வந்தது. ஆனால் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் என்று கிட்டத்தட்ட 2-3 நபர்கள் மேற்கு மாவட்டத்திலிருந்து செங்கோட்டையனை திமுகவில் இணைப்பதற்கான தேவை தற்போது கிடையாது என்று சொல்லி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் சேகர்பாபு செங்கோட்டையனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலேயே இருந்து வருவதாகவும், செங்கோட்டையனுடைய அந்த அரசியல் வலுவை மேற்கு மாவட்டத்திலே திமுக முழுவதுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை திமுகவில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே சேகர்பாபு ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் சேகர்பாபு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு திமுக தலைமை அனுமதி கொடுக்குமா, அல்லது தற்பொழுது மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு முன்னாள் அமைச்சர் என்று 2 பேர் மேற்கு மாவட்டத்திலே அவருடைய தயவு திமுகவிற்கு தேவை கிடையாது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி இருந்து வந்த நிலையில்தான் சேகர்பாபு தற்பொழுது செங்கோட்டையனை சென்று சந்தித்து பேசியிருக்கின்றார். செங்கோட்டையனை சபாநாயகர் அருகிலே வைத்து அமைச்சர் சேகர்பாபு சந்தித்து பேசியிருக்கின்றார். செங்கோட்டையனை பொறுத்தவரை தாவேகாவில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கித்தான் அவர் செல்வார் என்று தொடர்ந்து கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் செங்கோட்டையனை இந்த சந்திப்பின் மூலமாக திமுக பக்கம் இழுத்து வருவதற்காக சேகர்பாபு முயற்சிக்கிறார் என்று பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சியில் பெரிய நிர்வாகிகள் இதுவரை யாரும் சென்று சேரவில்லை. அதாவது மற்ற கட்சிகளில் இருந்து மாநில பொறுப்புகளில் இருந்தவர்கள் என்று யாரும் பெரிய அளவில் இன்னும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவில்லை. அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையனை போன்ற ஒரு மூத்த அரசியல் நிர்வாகி கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்களில் செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவராக இருக்கக்கூடியவரை திமுக தலைமை அவ்வளவு எளிதாக விட்டு வராது. எனவே திமுக தலைமையின் அறிவுறுத்தல் இல்லாமல் அல்லது திமுக தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இடையிலான இந்த சந்திப்பு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திற்குள் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக 2 தரப்பிலும் கூட சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள். எனவே திமுக தலைமையும் கூட செங்கோட்டையனை திமுகவில் இணைக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி, ஏற்கனவே அதிமுகவில் இருந்த ஈரோடு முத்துசாமி போன்ற பல்வேறு நபர்கள் திமுகவில் சென்று சேர்ந்த பிறகுதான் மேற்கு மண்டலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக திமுக வலிமை பெற்று வந்தது. இப்பொழுதைய சூழ்நிலையில் செங்கோட்டையனை போன்ற ஒரு நிர்வாகியை திமுக தன் வயப்படுத்தும் பொழுது முழுவதுமாக மேற்கு மண்டலத்திலே கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் அதிமுகவிற்கு கடுமையான ஒரு நெருக்குதலை ஏற்படுத்திவிட முடியும் என்று திமுக தலைமை எதிர்நோக்கி இருக்கும். கண்டிப்பாக செங்கோட்டையனை போன்ற ஒரு நபரை அவர் வேறு ஒரு கட்சியில் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தில் இருந்தாலும் கூட திமுக தலைமை அவருக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து கூறி திமுகவில் வருவதால் அவருக்கு இருக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி அரசியல் ரீதியாக செங்கோட்டையனை இணைப்பதற்கான முயற்சியை திமுக மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் ஏற்கனவே கடந்த காலங்களில் அதிமுகவில் இருந்து இந்த திமுகவிலே ஒரு வலிமையான அமைச்சர் பதவியில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சேகர்பாபுவை அதற்கான ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கான தூதுவராக திமுக தலைமை பயன்படுத்துகின்றதோ என்று பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையிலே செங்கோட்டையனை வெளிப்படையாக அமைச்சர் சேகர்பாபு வந்து சந்திக்கிறார் என்றால் கண்டிப்பாக அந்த சந்திப்பின் மூலமாக அவர் திமுக தலைமை சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல் அடிப்படையிலே
செங்கோட்டையனை சந்தித்திருக்கலாம் என்று அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகின்றது. செங்கோட்டையனை பொறுத்தவரை திமுகவில் இணைவதற்கு அவருக்கு ஒரு சில தயக்கங்கள் இருக்கலாம். கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக திமுக எதிர்ப்பு அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்தவர். எம்ஜிஆர் மீதும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதும் மிகுந்த பற்றுதலை கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் தன்னுடைய அரசியல் வாழ்விலே இந்த ஒரு தருணத்தில் போய் திமுகவை ஆதரிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு நெருடல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கலாம். அதன் குறிப்பாக மேற்கு மாவட்டத்திலே தொடர்ந்து திமுகவை எதிர்த்து அதிமுகவை ஒரு வலிமையான இடத்தில் அமர்த்தி இருந்த நபர்களில் முக்கியமான ஒரு தழக்கர்த்தராக மேற்கு மாவட்டத்திலே செங்கோட்டையன் திகழ்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 80 வயதை நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாமா என்பதில் அவருக்கு தயக்கம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனாலும் அந்த தயக்கம் அவசியமில்லை. கண்டிப்பாக அவர் புதிய கட்சிகளுக்கு, புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு செல்வதை காட்டிலும் திமுகவிற்கு வருவதுதான் அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கும் சரியாக இருக்கும். அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த அரசியல் நிபுணத்துவம் என்பது திமுக தலைமைக்கு மேற்கு மாவட்டத்திலே பெரிய அளவில் பலன் செய்யும் என்ற அடிப்படையில் தான் தலைமையினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையிலே சேகர் பாபு இந்த சந்திப்பை மேற்கொண்டிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று காலை முதலே ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு செங்கோட்டையன் தயாராகிவிட்டார். அவருக்கு பொறுப்பு வழங்குவதற்கெல்லாம் அந்த தலைமை, தமிழக வெற்றி கழக தலைமை தயாராக இருக்கின்றது. அமைப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பு வழங்கப் போகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மேற்கு மாவட்டத்தில் அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திலே விஜயினுடைய சுற்றுப்பயணத்தை இனி செங்கோட்டையன் தான் முடிவு செய்ய போகின்றார். அந்த சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்காக செங்கோட்டையன் போன்ற ஒரு அனுபவசாலியை விஜயே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருந்தார் பசுமொன்னிலே என்பதையெல்லாம் அரசியல் ரீதியாக சொல்லி வந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையனே தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று விரும்பினாலும் கூட திமுக தலைமை முதலும் கடைசியுமாக இன்று ஒரு நாள் முழுவதும் செங்கோட்டையனை தங்களுடைய கட்சிக்கு அழைத்து வருவதற்கான பணிகளை, முயற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர்கள் அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து வந்த சூழ்நிலையில் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து மாற்றுக் கட்சிக்கு திமுகவிற்கு சென்றிருக்கின்றார்கள். எனவே அதிமுகவிலிருந்து வெளியில் வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக திமுகவிற்கு செல்வதுதான் அரசியல் ரீதியாக சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டு கள சூழ்நிலையிலே என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்லி எப்படியாவது செங்கோட்டையனை இணைப்பதற்கான ஒரு முயற்சியை தான் இப்பொழுது திமுக தலைமை சேகர் பாபு மூலமாக மேற்கொண்டு வருவதாக பார்க்கப்படுகிறது. தாவேகாவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே சேகர் பாபுவினுடைய திடீர் வருகை பல்வேறு கேள்விகளை அரசியல் ரீதியாக எழுப்பியிருக்கின்றது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையனுடன் அமைச்சர் சேகர் பாபு 30 நிமிடங்களாக சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். ராஜகுமரன் தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். இந்த சந்திப்பை பொறுத்தவரை 30 நிமிடங்களை தற்பொழுது கடந்திருக்கின்றது. இதன் மூலமாக சேகர் பாபு செங்கோட்டையனை சமரசம் செய்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்து பல பேர் இன்று முக்கியமான அமைச்சர் பொறுப்புகளில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையனுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முக்கியமான அந்த பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். திமுகவில் இணைந்தால் அதையெல்லாம் எடுத்துச் சொல்லிதான் சேகர் பாபு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார். குறிப்பாக இதில் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று அரசியல் ரீதியாக முக்கியமான ஒரு நகர்வு என்றால், மேற்கு மண்டலத்திலே திமுகவிலே வலிமையான பல தலைவர்கள் இருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கின்றார், ஈரோடு முத்துசாமி இருக்கின்றார் என்று பல முக்கிய அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். ஆனால் திமுக தலைமை அவர்களை பயன்படுத்தாமல் சேகர் பாபுவை செங்கோட்டையனை சமரசப்படுத்துவதற்காக பயன்படுத்தி இருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது. செங்கோட்டையனோடு அவரால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு அதன் பிறகு அதிமுகவிலே கொடிகட்டி பறந்த நபர்கள் எல்லாம் இந்த திமுகவில் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் சென்று செங்கோட்டையனிடம் பேசி நீங்கள் திமுகவிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதையும் கடந்து திமுக தலைமை அமைச்சர் சேகர் பாபுவை செங்கோட்டையனை அமைதிப்படுத்துவதற்காக இந்த முயற்சியில் ஈடுபடுத்தி இருக்கின்றது என்பதும் அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. எனவே இதன் பின்னணியிலே பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அரசியல் ரீதியாக என்று சொல்லியிருக்கின்றார்கள். சேகர் பாபுவும் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்தவர்தான் என்ற அடிப்படை மட்டுமல்லாமல் அதையும் கடந்து மேற்கு மண்டலத்திலே திமுகவிற்கு இந்த முறையும் கூட திமுகவை பொறுத்தவரை ஓரளவு தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருப்பதாக பார்க்கின்றார்கள். என்றாலும் கூட மேற்கு மண்டலத்தில் வழக்கம் போன்று அதிமுக இந்த முறையும் கூட கணிசமான நெருக்குதலை திமுகவிற்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பல முக்கிய நபர்களை மேற்கு மண்டலத்திலே திமுக உருவாக்கி இருந்தாலும் கூட இன்றளவும் அதிமுக ஒரு வலிமையான கட்சியாக திமுகவிற்கு பகிரங்க சவால் விடுக்கக்கூடிய கடுமையான போட்டியாளராகத்தான் தன்னை மேற்கு மாவட்டத்திலே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே செங்கோட்டையனை போன்றவர்கள் வரும்பொழுது அந்த நிலை சற்று மாறும் என்று திமுக தலைமை எதிர்பார்க்கின்றது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5-6 மாதங்கள் தான் இருக்கின்றன. தேர்தல் பரப்புரை தொடங்குவதற்கு, வேட்பாளர்களுடைய பட்டியலை எல்லாம் வெளியிடுவதற்கு இன்னும் ஒரு 5-6 மாதங்கள் தான் இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.